மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே, அத்தியாயம் 30. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சீனிவாசனின் கேள்வியில் பெரியதாக அதிர்ந்து விழித்தாள் லீலா. என்ன பேசுறீங்க நீங்க என்று கோபமாக ஆரம்பித்தவள் பிள்ளைகள் இருப்பதைக் கண்டு பல்லை கடித்து தன் கோபத்தை அடக்கினாள். ஒரு நிமிஷம், நான் பேச வேண்டியதை பேசிடுறேன் என்றவன், இந்த கல்யாணத்தை எனக்காகவோ உங்களுக்காகவோ கேட்கல. என் பொண்ணுங்களுக்கு அம்மா வேணும். கிருஷ்ணாவுக்கு நல்ல அப்பாவா நான் இருப்பேன். நீங்க நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க என்றான். கோபம் கொண்டு திரும்பி அவன் அம்மாவை பார்த்தாள். அவரோ எவ்வித சலனமும் இல்லாமல் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்க வேகமாக அவரிடம் சென்றாள். அனு, அப்பா என்ன பேசுறாருன்னு கேட்டீங்களா? எந்தவித பதட்டமும் இல்லாத அமைதியாக அவள் முகம் நோக்கினார் அவர். உன்னை இங்க வேலையில சேர்க்கும் போதே உன்னை கல்யாணம் பண்ற ஐடியாவில் தான் கூட்டிக்கிட்டு வந்தான். முதல்ல குழந்தைங்க கூட பழகட்டும். நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் அவளுக்கு வந்தா அதுக்கப்புறம் நான் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னான். என்ன பேசுறீங்க நீங்க? அவர் கேட்டா நீங்க உடனே சரின்னு சொல்லிடுவீங்களா? வேற என்ன செய்ய முடியும்? நாங்க அவனுக்கு ஒரு மனைவியை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவன் தன் பொண்ணுங்களுக்கு ஒரு அம்மாவை தேடினான். முதல்ல அவன் சொன்னப்ப எனக்கும் கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. ஆனா இத்தனை மாசம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உன்னை விட என் பேத்திங்களுக்கு நல்ல அம்மா எங்க கிடைப்பாங்க? உன் பையனுக்கும் சீனும் நல்ல அப்பாவா இருப்பான். யோசிச்சு உன் முடிவை சொல்லு. உனக்காக இங்க இன்னொரு வீடு காத்துக்கிட்டு இருக்கு. எதுவும் பேச முடியாமல் அமைதியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் லீலா. வேகமாக ஓடி வந்து அணைத்து கொண்டான் கிருஷ்ணா. அம்மா. அவன் முகம் கண்டு கொஞ்சம் தன் வேதனையை ஒதுக்கி வைத்தவள், என்ன என்றாள். கையில் இருந்த கோப்பையையும் சர்டிபிகேட்டையும் அவள் முன் நீட்டினான். ஹை, என்ன இது என்றாள் சந்தோஷமாக. அம்மா, பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷண்டா. அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தாள். அம்மா, இது எங்க சாரோட நம்பர், உங்களை பேச சொன்னாரு. சரி கொடு. நம்பர் வாங்கி அவரை அழைத்தாள். அடுத்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல விளையாட கிருஷ்ணா செலக்ட் ஆகியிருக்கான். அதுக்கான ட்ரைனிங் கொடுத்தா நிச்சயமா அவன் ஜெயிப்பான். நீங்க சரின்னு சொன்னா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு சொல்லுங்க. அவர் கூறியதை சொல்லி கிருஷ்ணாவிடம் கேட்டாள் லீலா. இன்னும் ட்ரைனிங் எடுத்தா நல்லா விளையாடுவேன்னு சார் சொல்றாரு. ட்ரைனிங் போறியா? அதெல்லாம் வேண்டாம்மா. ஏன், செலவாகும்னு பார்க்குறியா? நான் ஃபீஸ் கட்டுறேன்டா. அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று விட்டு விளையாட ஓடிவிட்டான் கிருஷ்ணா. கொஞ்சம் வேலைகளை முடித்துவிட்டு கிருஷ்ணாவிற்கான பூஸ்டை எடுத்துக்கொண்டு அவனை தேடி சென்றாள். அஸ்விதாவோடு விளையாடி கொண்டிருந்தான். ஏண்டா ட்ரைனிங் வேண்டாம்னு சொல்லிட்ட? அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். வேண்டாங்க்கா. அதான் ஏன்? உனக்கு தான் விளையாட பிடிக்கும் இல்லை? ஆமாம். அப்புறம் ஏன்? அங்கே கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம் அவங்க சொல்கிற நேரத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடணும். அப்புறம் கூட்டிகிட்டு வரணும். அம்மா வேலைக்கு போவாங்களா இல்லை என்ன கூட்டிகிட்டு போவாங்களா? சகா மாமா இருக்கார் இல்லை? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இதயத்தில் ஏதோ பாரம் அழுத்துவதை போல் உணர்ந்தாள் லீலா. அமைதியாக சென்று அவனிடம் பூஸ்டை தந்துவிட்டு வந்துவிட்டாள். சோர்ந்து போய் தன் அறையில் அமர்ந்திருந்தாள். பாட்டி உள்ளே வந்தார். லீலா, ராத்திரி உப்புமா பண்ணுறேன்னு சொன்ன இல்லை? வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் தான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை? ஏன் லீலா, நான் பண்ணக்கூடாதா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண போகிறேன். முன்னையெல்லாம் எந்த வேலையும் பண்ண மாட்டேன், இப்போ என்ன? அப்போ உன் பேத்தியோட சம்பளத்தில் இருந்த, அதனால் உரிமையோடு இருந்தியா? இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னு வேலை செஞ்சு சரி பண்ண பார்க்குறியா? நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, எனக்கு கோபம் வராது. அதுதான் ஏன்னு கேட்குறேன். சாப்பாடு போட்டு கூடவே வச்சிருக்கேன்னு நன்றி காட்டுறியா? அப்படி என்ன கூடவே வச்சிருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அதிர்ச்சியாக பாட்டியை பார்த்தாள் லீலா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? கோபமாக கத்தினாள். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இதோ பாரு, தப்பு பண்ணது என்னோட பையனும் பேரனும். நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை அனுபவிச்ச? இனிமேலாச்சும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையே தேடிக்கோ. உனக்காக இல்லைன்னாலும் கிருஷ்ணாவுக்கு ஒரு அப்பா வேண்டாமா? என்ன சொல்ல வர இப்போ? அந்த சீனுவை கல்யாணம் பண்ணிக்கோ. ஓ, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, சகா, வெண்ணிலா எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ என்றவள் சலிப்பாக அப்படியே படுத்துக்கொண்டாள். இப்படி பதில் சொல்லாமல் இருந்தா எப்படி? என்னை பற்றி யோசிக்காத லீலா. எங்களுக்காக நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். இனியாச்சும் வாழ்க்கையை பாரு. வெண்ணிலா என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்போ உனக்கு கூட நான் வேண்டாம் இல்லை? குரல் தழுதழுக்க அவள் கேட்டாள். எனக்கு நீ வேணுமா வேணாமா அப்படின்றத விட உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். அதைத்தான் நான் யோசிக்கிறேன். போதும், போய் உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்.
என்றவள் கோபமாக விழிகளை மூடிக்கொண்டாள். எதுவும் பேசாமல் அமைதியாக அறையை விட்டு சென்று விட்டார் பாட்டி. மறுநாள் வேலைக்கு செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தாள் லீலா. ஆனால் அனு வினு இருவரை பற்றி யோசித்து தான் செல்லாவிட்டால் அவர்கள் எப்படியும் ஆர்ப்பாட்டம் செய்து விடுவார்கள் என்று எண்ணி வேறு வழியின்றி சீனுவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கே சீனு இல்லை, வேலைக்கு சென்று விட்டிருந்தான். அவன் அம்மாவோ முன்தினம் நடந்ததை பற்றி எதையுமே காட்டிக்கொள்ளாமல் ஒன்றும் நடக்காதது போல் இருந்தார். லீலாவும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். எப்போதும் போல் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் வேலையை மட்டும் செய்துவிட்டு வந்து கொண்டிருந்தாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு வாரம் கழித்து அன்று அவள் வீட்டிற்கு கிளம்பும் முன்பே வந்து விட்டான் சீனு. அவனை கண்டும் காணாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். மெதுவாக பிள்ளைகளிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப அனுவை அழைத்து ஏதோ கூறினான் சீனு. வாசலை தாண்டி செல்ல முயன்ற அவளின் கையை பிடித்து தடுத்த அனு, ஆண்டி உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்று கேட்டாள். கேளு, ஆண்டி கிட்ட எதுக்கு இவ்வளவு தயக்கம் என்றாள் சிறு புன்னகையோடு. நான் இனி உங்கள் அம்மானு கூப்பிடலாமா? அவள் கேட்டதும் கோபமாக சீனுவை பார்த்தாள். அவனோ புன்னகையோடு கையை கட்டி அவளையே தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு பிள்ளைங்களோட மனசில் ஆசையை வளர்க்குறீங்க? அவள் கோபமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் அருகில் வந்தான் சீனு. அனு, பாட்டிக்கிட்ட போ என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு லீலாவின் முகம் பார்த்தான். செந்தனல் என தகிர்த்து கொண்டிருந்த அவள் முகத்தை கண்டு அவன் உதட்டில் புன்முறுவல் பூத்தது. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிருஷ்ணாவுக்கு பேட்மிண்டன் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள உன்னோட முடிவை சொல்லு. நீயும் கிருஷ்ணாவும் இங்கேயே வந்துட்டீங்கன்னா கிருஷ்ணாவை ட்ரைனிங்க்கு நீயே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? என்ன, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இல்லை, நான் என் பொண்ணுங்களை பற்றி யோசிக்கிற மாதிரி கிருஷ்ணாவை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்கிறேன். பதில் எதுவும் சொல்லாமல் இறங்கி வாசலில் நடக்க தொடங்கினாள். அவள் மனதில் கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தது. லீலா எடுத்த முடிவு என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.